இது கர்மானே சொல்லுவேன். இது அவங்க கண்டிப்பாக செஞ்சே தீரணும் அப்படிங்கிறது உண்மை. ஆனா செய்ய மாட்டேங்கிறாங்க. செஞ்சா செய்தவர்களுடைய வாழ்க்கைங்கிறது முன்னேற்றம் இருக்குமான்னா முன்னேற்றம் இருக்கும். இன்னும் உதாரணம் சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன். பிராமணர்கள், நிறைய பிராமணர்கள் பித்திரு தர்ப்பணம் செய்யறாங்க. அதனாலதான் அவங்க நல்லா இருக்காங்கன்னு ஒரு முத்திரை கூட குத்திருக்காங்க. நீங்க யோசிச்சு பாருங்களேன். காலம்பரை அவங்க செய்ய வேண்டிய நித்திய பணிகள்ங்கிறது செய்யறாங்க. மாதா மாதம் செய்யக்கூடிய ஆச்சாரங்கள் கண்டிப்பா செய்யறாங்க. நீங்க பாத்தீங்கன்னா அவனுக்கு என்ன பிராமண ஓஹோன்னு இருக்கான் அப்படிம்பாங்க. அவனுக்கு என்ன தானாவா எல்லாமே கிடைக்குது? கிடையாது. இந்த முறைகளை யார் செய்யறாங்களோ அவர்கள் எல்லாம் நல்லா இருக்கிறாங்க. ஏன்னா இவனை வணங்கல, அவங்க பித்தர்களுடைய ஆசிர்வாதத்தை வாங்குறாங்க. உதாரணமா ஒரு கன்னிகாதானம் செய்து கொடுத்தாங்கன்னா 7 தலைமுறை பித்திருக்கள் கரை சேருவார்களாம். எப்படி? ஒரு பொண்ணை கன்னிகாதானம் செய்து கொடுக்கும்போது, இது எல்லார் இதுலயும் இருக்குது, பிராமின்ஸ்ல மாத்திரம் கிடையாது. ஐதீகம் என்னமோ அதை சொல்றேன். என் பொண்ணை நான் நல்லபடியா வளர்த்து நான் ஒருத்தங்களுக்கு ஜலம் விட்டு தார வாத்து நான் கொடுக்குறேன். 7 தலைமுறை எங்க முன்னாடி உள்ள 7 தலைமுறை பித்திருக்கள் கரை சேருவார்களாம். அந்த ஒரு பாக்கியம்ங்கிறது இந்த கன்னிகாதானத்துக்கு இருக்குது. அதே மாதிரிதான் தர்ப்பணத்துக்கு 3 தலைமுறை பித்திருக்கள் கரை சேருவாங்க. ஒரு வருடமும் ஒருவங்களுக்கு செய்யக்கூடிய ஒரு இதுல ஒரு வருடமும் கிடையாது, ஒரு நிகழ்வு நடக்கும் போதுமே அந்த மாதிரி 3 ஜெனரேஷனா சுவாமிக்கு போகுமா. அப்போ இது எதுவுமே அவங்க கொடுக்காம இருந்தாங்கன்னா அவங்க லைன் கட்டி நின்று இருக்காங்க, வண்டியா நின்று இருக்காங்க, லாரியில நின்று இருப்பாங்க. தோஷத்தை எங்க போய் கரைப்பீங்க? தோஷம்ங்கிறது ஒண்ணு கிடையாது. ஆனா அந்த ஆத்மாக்கள் அங்கதானே இருக்குது.